how do you able to manage your work life balance actually, because you also have a child Yes. இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல நம்பர் 1 கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். ஏன் பாத்தீங்கன்னா how safe it is actually. இட்ஸ் a fairly safe country. ஆக்சுவலி இந்த வருஷம் நான் சொன்னேன் அகைன் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ரெசெஷன் கிரைசிஸ்னால கொஞ்சம் கிரைம்ஸ் அதிகமா இருக்கு. So if somebody is aspiring to, I mean, do masters in abroad, what is one advice you wanted to give it? How do you able to manage your work life balance actually, because you also have a child and Yes. you're working and your husband is நீங்க also working. இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல நம்பர் 1 கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். வேர்ல்ட்லயே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நியூசிலாந்து தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் பாத்தீங்கன்னா நான் இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் அங்கேயும் ஆனுவல் லீவ் பாலிசிலாம் உண்டு ஐடி கம்பெனில. நான் ஒரு லீவ் ஆமா. எடுக்கணும்னா லீவ் எடுக்கிறதுக்கே என் மேனேஜர்ட்ட அவ்வளோ கெஞ்சு நான் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கவா அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா Correct. ஆனுவல் லீவ் வந்து நம்மளுக்கு என்னோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு 24 Okay. டேஸ் ஆனுவல் லீவ், 15 டேஸ் சிக் லீவ், Okay. 5 டேஸ் வெல்பீயிங் லீவ், 2 டேஸ் வாலண்டியர் லீவ், அது போக வந்து பப்ளிக் ஹாலிடேஸ். கிட்டத்தட்ட 2 மாசம் ஹாலிடேஸ்ல மட்டும் போகுது. With அதுக்கப்புறம் except Saturday Sunday. எஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 160 நாள் உங்களுக்கு வருஷத்துக்கு லீவு, 200 நாள் ஒர்க் பண்ணா போதும். அண்ட் லீவ் எடுக்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன், அதனால நான் லீவ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லிட்டு லீவ் எடுக்கலாம். என் வீட்டுக்கு இன்னைக்கு பிளம்பர் Correct. வராங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லலாம். நான் பொய் சொல்லணும்னே அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. கரெக்ட். நம்ம ஊர்ல லீவ் எடுக்கணும்னா நம்ம ஏதாவது பொய் சொல்ல வேண்டியிருக்கும், எனக்கு ரொம்ப முடியல கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். லாஸ்ட் டைம் நான் ஒருத்தர் ஆஸ்திரேலியால இருந்து இன்டர்வியூ பண்ணேன். அவர் சொன்னார், எனக்கு ஒரு எங்க அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, டீம் மீட்டிங்கு. என்னோட டீம்ல ஒன் ஆஃப் த மெம்பர் சொன்னாரு, நான் இன்னைக்கு படத்துக்கு போகணும் அதனால லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இட் இஸ், ஐ மீன், யூ கேன் பி ஆஸ் ரைட் அஸ் பாசிபிள். பீப்புள் ஆல்சோ டேக் இட் இன் அ பாசிட்டிவ் சென்ஸ். கரெக்டா? நீங்க கிவிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆனஸ்டி அண்ட் ரொம்ப வந்து வெளிப்படையான ஆட்கள். அவங்கள்ட்ட நீங்களும் ஆனஸ்டாவே இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆனஸ்டாவே நீங்க பேசிடலாம். அவங்க வந்துட்டு என்ன சொல்றேன், உங்க அது தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க வீட்டுக்கு பிளம்பர் வராங்க, நான் லீவ் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கோ, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து கேட்க மாட்டாங்க, உனக்கு எடுக்கணுமா, இன்னொரு நாள் உங்க பிளம்பரை வர சொல்லுங்களேன் அப்படிங்கிற ஒரு பேச்சே வராது. டிஸ்கஷனே இருக்காது. ஓகே, பிகாஸ் நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்ட்னா நாங்க பாக்குறதெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் தான். பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த விண்டி பிளேஸ் ஆக்சுவலா. Tell us little about the weather actually, because because I understand that it will be more than chill because of windனால இன்னும் ஓவரா இதா இருக்கும்ல ஆக்சுவலா. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அண்டார்டிகால ஒரு ஐஸ் பிரேக் ஆகுறப்போ நியூசிலாந்து வந்து ரொம்ப கோல்ட் ஆயிடும். சோ வந்துட்டு கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேசியான வெதர். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே சூரிய வெளிச்சம் பயங்கரமா இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கிளவுடியா இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு மழை பெய்யுதுன்னு கூட எடுத்துட்டு போனீங்கன்னா திருப்பி வெயில் அடிக்கும். ரொம்ப அன்பிரடிக்டபிளான வெதர் தான். பட் இங்க இருக்கிற சம்மர் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நைட் 9:15 வரைக்கும் சன்செட் ஆகாது, 9:15 வரைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கும். ஸோ டேஸ் ஆர் வெரி வெரி லாங் டியூரிங் சம்மர். அதே விண்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4:30 சன்செட் ஆயிடும். வெரி ஷார்ட்டர் டேஸ், டே லைட் சேவிங்ஸ்லாம் இருக்கும் விண்டர்ல. There is also another news, because in the மாதிரி same job வந்து நியூசிலாண்ட்ல இருந்து people goes to Australia because they are paid well அப்படிங்கிற மாதிரி ஒரு some kind of news is also there. Do you have some, I mean, thought on those இந்த things? வருஷம் தான் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்கா வந்துட்டு அத்தனை நியூசிலாண்டர்ஸ் வந்து 53% ஆஃப் them to be எனக்கு கரெக்டா தெரியல அக்யூரேட்டா, அப்ராக்சிமேட்டா சொல்லிருக்காங்க. 49% to 53% மைக்ரேட் ஆயிட்டு இருக்காங்க நியூசிலாந்து வெளியே பிகாஸ் ஆஃப் த அன்எம்ப்ளாய்மெண்ட், காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ். இங்க மேனேஜ் பண்ணவே முடியல. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கட்டு புதினால இருந்து கொத்தமல்லில இருந்து தக்காளில இருந்து கொத்தமல்லி எல்லாமே சமைக்கலாமா அப்படின்னு தோணுது. $4 ஒரு கொத்தமல்லி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனாலே மூவ் ஆகுறாங்க. பட் அகைன் கிராஸ் இஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் அங்க சேலஞ்சஸ்லாம் இருக்கதான் செய்யும். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. Yeah. So how does a school education differ from, I mean, or a college education according to you? How does it differ? Because generally பாத்தீங்கன்னா it will be more of a skill based இருக்கும், whereas in India it is based on theoretical, not much of practical. What is your thought on that? இங்க குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரெஷரே இருக்காது. இங்க பாஸ் ஆர் ஃபெயில்ங்கிற கான்செப்டே கிடையாது ஸ்கூல்ஸ்ல. குழந்தைங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸ்க்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. ஃபெயில்ங்கிற விஷயமே கிடையாது. ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அப்படி ஹோம்ஒர்க் பண்ணாட்டி நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டா, அப்படியா பண்ணலையா நாளைக்கு பண்ணிட்டு வா, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. நீ ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஷேம் பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடியும். அண்ட் ரொம்ப லேட் பேக்கான கல்ச்சர் தான். அகைன் எஜுகேஷனும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி வந்துட்டு
ரொம்ப வந்து ஹோம் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மீடியட் ஸ்கூல் வரைக்குமே இருக்காது. ஹை ஸ்கூல்ல தான் கேட்சப்பே பண்றாங்க நெறைய விஷயத்த. பட் பர்சனலி நான் ஃபீல் பண்றேன் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் வெரி குட் சொல்லிட்டு. பிகாஸ் மேபி நான் அங்க படிச்சுட்டு வந்ததுனால தான் என்னால இங்க வந்து ஓகே. நெறைய விஷயத்த செக்யூர் பண்ண முடிஞ்சதுன்னு தோணுச்சு. Thank you for knowing. ம். Okay, that's also right because we are like because we are 140 crores people. So competition வந்து நம்ம அப்படி தூங்கிட்டோம்னா வேற எவனோ எந்திரிச்சு We are ஓடிடுவான் very ஆக்சுவலா. competitive by nature. அந்த காம்படிட்டிவ் Yeah, ஸ்கில்ஸ் yeah. வந்து இங்க கொஞ்சம் கம்மி. கம்மியா இருக்கும். ம். ஏன்னா பிகாஸ் பாப்புலேஷன் இஸ் கம்மி, இருக்கிறவங்களே எல்லாருக்குமே ஏதாவது கிடைச்சிரும். ஓகே. Then other things they wanted to ask you is like example, I mean, how safe it is actually because I mean, it's நியூசிலாந்து a smaller country. இட்ஸ் அ ஃபேர்லி சேஃப் கண்ட்ரி. உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி இந்த வருஷம் நான் சொன்னேன்ல அகைன் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ரெசெஷன் கிரைசிஸ்னால கொஞ்சம் கிரைம்ஸ் அதிகமா இருக்கு. திருட்டு பயம்லாம் கொஞ்சம் ம். அதிகமா இருக்கு. பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான கண்ட்ரி தான். லைக் பயப்படுற Different country. அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வெரி சேஃப் பிளேஸ். So if somebody is aspiring to, I mean, do masters in abroad, what is the one advice if they have to look at New Zealand? What is the one advice you wanted to give it to them actually? அப்கிரேட் யுவர் ஸ்கில்ஸ், கான்ஃபிடென்ட்டா இருங்க. நீங்க நியூசிலாந்துல என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த டெக்னாலஜிலாம் நல்லா வந்து அனலைஸ் பண்ணுங்க. அந்த டெக்னாலஜில முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அப்ஸ்கேல் பண்ணிக்கோங்க. லிங்க்டின்ல உங்க கனெக்ஷன்ஸ் நல்லா டெவலப் பண்ணுங்க. பிகாஸ் நியூசிலாந்துல லிங்க்டின் மூலியமா தான் வந்துட்டு ஜாப்ஸ்லாம் வந்து நிறைய பேர்ட்ட பேச முடியும். ஹெச்ஆர் கான்டாக்ட்ஸ், இந்தியன்ஸ் லிவிங் இன் ஆக்லாந்து சொல்லிட்டு நிறைய ஃபேஸ்புக் கம்யூனிட்டி பேஜஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி கம்யூனிட்டி பேஜஸ் ஜாயின் பண்ணி நிறைய பேர்ட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ஹெல்ப் மாதிரிலாம் கேட்டு வாங்கலாம். இங்க இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். லைக் ஏதாவது வேணும்னா they Very stand good. up for each other. So That's it's good. great. நல்லா So அப்கிரேட் பண்ணிட்டு you are வந்தானா இட்ஸ் a good country to என்ன ஒரு நல்ல ஃபியூச்சர் பார்க்கலாம் இந்த கண்ட்ரில. great. So I mean, like how often or like general festivals so you get along with the Indian community or do something together? ஆமா, ஆக்சுவலி தீபாவளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால செலிப்ரேட் பண்றத விட இங்க பெருசா பண்ணுவாங்க. அன்பிலீவபிளா Oh, இருக்கும். good. பெரிய பெரிய ஸ்டால்லாம் போட்டு மெஹந்தி ஸ்டால், Mm. டான்ஸ் பெர்ஃபார்மன்சஸ், இந்த ஊர்ல இருக்கிற கிவிஸ்லாம் வருவாங்க அதுக்கு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களையும் Oh, சேர்த்து டான்ஸ் ஆட விட்டு ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க செலிப்ரேஷன்ஸ்லாம். ஒரு 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 ஏஆர் ரகுமான் பாட்டையோ ஆர் ஒரு ஆமா. நம்ம இவங்க பாட்டையும் ஆக்லாண்ட்ல போட்டு சில ஒரு ஏரியாஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மினி மயிலாப்பூர் மாதிரி தான் இருக்கும். இங்க கிடைக்காத விஷயமே கிடையாது. எல்லாமே கிடைக்கும். கிடையாது. Okay, okay. So, I mean, which, again, Indians, in the kind of community of people or language people are more actually? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாபிஸ் தான் ரொம்ப அதிகம். இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சிங்குங்கிற நேம் தான் Yeah. ஹைலி யூஸ்டு சர்நேம் இன் நியூசிலாந்து. I mean, not only there, even in Australia also, ஆமா. actually. Australia also. And next to that, if I'm not wrong, Tamil community plays a major role. ஹியூஜ் ரோல். நிறைய தமிழியன்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்க தமிழ் சங்கம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சங்கம்ஸ் இருக்கு. ஒரு 3-4 சங்கம் இருக்கு. ஸோ அவங்க ஈவெண்ட் ஆமா. நடத்துறது, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், கிளாசிக்கல் மியூசிக் எல்லாமே இங்க உண்டு. எல்லாமே. So, thanks Aparna for your time. Thanks for enlightening our, I mean, like, listeners on this podcast actually, because we also wanted to hear அங்க இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்சுவலி. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் இட் ஆக்சுவலி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இஃப் தெர் இஸ் எனிதிங் மோர் we will connect you if, I mean, like, if your time permits about New Zealand then and there actually. Thank you so கண்டிப்பா. much. தேங்க்யூ. பிளஷர் வாஸ் மைன். வணக்கம்.